பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம வேதத்தை எப்படி தியானிப்பதுன்னு ஒரு 6 குறிப்புகளை நாம் பார்க்கலாம். முதலாவதாக, வேத தியானம் என்பதின் அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வேதத்தை தியானிப்பது என்றால் என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தையை மெதுவாக ஆழமாக வாசித்து அதன் அர்த்தத்தை ஆழமாக சிந்திக்க முயற்சி செய்து சிந்தித்த அந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் நடைமுறைப்படுத்துவதுதான் வேத தியானம். குறிப்பாக தியானம் என்கிற வார்த்தைக்கு டீப் திங்கிங் அப்படி என்கிற ஒரு அர்த்தமும் ஆங்கிலத்தில் உண்டு. அதன்படி பார்க்கும்போது ஒரு காரியத்தை குறித்து ஆழமாக நாம் யோசிப்பது, ஆழமாக சிந்திப்பது தான் தியானம். நாம் முதல் காரியத்தை பார்க்கலாம். முதலாவதாக, வேதத்தில் குறிப்பிட்ட ஒரு பகுதியை நீங்கள் வாசித்து தியானிப்பதற்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலுக்காக ஜெபம் செய்யுங்கள். ஜெபத்தோடு உங்களுடைய வேத தியானத்தை துவங்குங்கள். ஜெபித்து செய்கிற ஒவ்வொரு காரியமும் நிச்சயமாக வாய்க்கும். பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலுக்காகவும் பரிசுத்த ஆவியானவருடைய தூண்டுதலுக்காகவும் பரிசுத்த ஆவியானவருடைய பலத்துக்காகவும் ஜெபம் செய்யுங்கள். உதாரணமாக, ஆண்டவரே, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை எல்லாம் நான் காணும்படி என் கண்களை திறந்தருளும் என்று ஒரு சிறிய ஜெபத்தை மனதிலிருந்து ஜெபியுங்கள். இது உங்களுக்கு வேதத்தை தியானிப்பதற்கு மிகவும் உதவி செய்யும். இரண்டாவதாக, சிறிய வேதாகம பகுதியை வாசிக்க நீங்கள் முயற்சி செய்யுங்கள். அதிகமாக வாசிக்க வேண்டும் என்று இல்லை. முதலாவதாக சிறிய ஒரு பகுதியை நீங்கள் குறிப்பிடுங்கள். அதை வாசித்து தியானிக்க பழகுங்கள். தியானிப்பதற்காகவே ஒரு நேரத்தை ஒதுக்கி வையுங்கள். நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், சாயங்கால வேளையில் ஈசாக்கு தியானம் செய்தார் என்று. இப்படி உங்களுக்கு பிடித்த ஒரு நேரத்தில் வேதாகமத்தை வாசித்து தியானம் செய்வதற்கு, அதை டீப் திங்கிங் செய்வதற்கு ஒரு நேரத்தை குறிப்பிடுங்கள். ஒரே நாளில் அதிகமான அதிகாரங்களை வாசித்து தியானிக்க வேண்டாம். 1 முதல் 5 வசனங்களை வரை மெதுவாக 2 முறை அல்லது 3 முறை அதை மெதுவாக வாசித்து அது என்ன சொல்லுகிறது என்று புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். மூன்றாவதாக, இந்த கேள்விகள் எல்லாம் நீங்கள் அந்த வசனத்தை பார்த்து, அந்த அதிகாரத்தை பார்த்து கேளுங்கள். இவைகள் உங்களுக்கு அந்த வார்த்தையோ அந்த வசனத்தையோ ஆழமாக சிந்திப்பதற்கு உதவி செய்யும். உதாரணமாக, இந்த வசனம் தேவனை பற்றி என்ன சொல்லுகிறது? என்னுடைய வாழ்க்கையை பற்றி இந்த வேத வசனம் என்ன சொல்ல வருகிறது? மூன்றாவதாக, இதில் நான் நம்ப வேண்டிய வாக்குத்தத்தம் ஏதாகிலும் உண்டா? நான்காவதாக, நான் உடனே கீழ்ப்படிய வேண்டிய கட்டளை ஏதாவது இருக்கிறதா? ஐந்தாவதாக, இன்றே நான் செய்ய வேண்டிய காரியம் ஏதாகிலும் இருக்கிறதா? ஆறாவதாக, எந்த வசனமாவது என்னை எச்சரிக்கிறதா? ஏழாவதாக, நான் செய்து கொண்டிருக்கிற தவறு ஏதாகிலும் ஒன்றை இந்த வசனம் சுட்டி காட்டுகிறதா என்று நீங்கள் கேள்வி கேளுங்கள். இப்படி நீங்கள் கேள்வி கேட்பதினால் அந்த வார்த்தையோ அந்த வசனத்தையோ அந்த அதிகாரத்தையோ நீங்கள் ஆழமாக சிந்திக்கலாம். நான்காவதாக, வசனத்தை மனதில் திரும்ப திரும்ப சிந்தியுங்கள். அந்த வசனத்தை நாள் முழுவதும் உங்களுடைய இதயத்தை தொட்டு உணர்த்திய அந்த வசனத்தை அந்த நாள் முழுவதும் நினைத்து கொண்டே இருங்கள். அதை குறித்து யோசித்து கொண்டே இருங்கள். அதன் அர்த்தத்தை உங்கள் இதயத்தில் பதித்து கொள்ளுங்கள். தேவன் உங்களிடம் பேசுகிறதை ஆழமாய் தியானித்து பாருங்கள். நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சங்கீதம் 23ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். இதை தியானிக்க நாம் முயற்சி செய்வோமா? முதலாவது, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. இது தேவன் யார் என்பதை நமக்கு சொல்லுகிறது.
அவர் என்னை கவனித்துக் கொள்கிறார் என்ற அர்த்தத்தை நாம் இதில் பார்க்கிறோம். இந்த வசனம் என்னை குறித்து இதை சொல்லுகிறது. இன்று நான் அவரை முழுமையாக நம்புவேன், ஏனென்றால் அவர் என் மேய்ப்பராயிருக்கிறார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. இப்படி நீங்கள் அந்த 7 கேள்விகளையும் கேட்டு இப்படி தியானம் செய்து பாருங்கள். 5ஆவதாக, நீங்கள் தியானித்த வசனத்தை உங்களுடைய ஜெபமாகவே மாற்றுங்கள். அந்த நாள் முடிவிலே நீங்கள் தனிமையாய் தேவனோடு ஜெபிக்கும்போது நீங்கள் தியானித்த பகுதிக்காக ஜெபம் செய்யுங்கள். உதாரணமாக, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்ற வசனத்தை எடுத்துக்கொள்வோம். எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றால், ஆண்டவரே, இந்த வசனத்தை நான் இன்று தியானித்தேன். நீர் என் மேய்ப்பராய் இருக்கிறீர், எனவே நான் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. எப்போதும் நீர் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறீர் என்ற உணர்வினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே என்று ஜெபம் செய்யுங்கள். அந்த வேத பகுதி, நீங்கள் தியானித்த அந்த வசனம் உங்கள் வாழ்க்கையாகவே மாறிவிடும். 6ஆவதாக, வாழ்க்கையில் அதை செயல்படுத்துங்கள். ஆரம்பத்திலேயே நாம் பார்த்தோம், வெறும் சிந்திப்பது மட்டுமல்ல, அதை நம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதுதான் தியானம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் வாசித்த வேத பகுதியை தியானித்து எப்படியெல்லாம் அதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கைக்கொள்ளலாம் என்று சிந்தித்து பாருங்கள். இப்படி நீங்கள் செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். உங்களுடைய குணத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை காண்பீர்கள். ஒவ்வொரு நாளும் இதை செய்து பாருங்கள். உங்களுக்கு இதை எளிமையாக நான் எப்படி செய்யலாம் என்று சுருக்கமாக கடைசியாக சொல்லுகிறேன், கவனமாக கேளுங்கள். தினமும் ஒரு 15 நிமிடம் வேதத்தை தியானியுங்கள். நான் சொல்லுவது வேதத்தை வாசிப்பது அல்ல, தியானிப்பது, டீப் திங்கிங் செய்து பாருங்கள். குறிப்பாக எப்படி அதை செய்யலாம் என்றால், 2 நிமிடம் தியானிப்பதற்காக ஜெபம் செய்யுங்கள். 5 நிமிடம் ஒரு குறிப்பிட்ட அதிகாரத்தையோ ஒரு வசனத்தையோ வாசித்து பாருங்கள். 5 நிமிடம் அதிலிருந்து ஒரு வசனம் உங்களுடைய இதயத்தை தொட்டிருக்கும். அந்த வசனத்தையோ அந்த அதிகாரத்தையோ ஆழமாக சிந்தித்து பாருங்கள். அந்த 7 கேள்விகளையும் கேட்டு பாருங்கள். 3 நிமிஷம் ஜெபித்து அதை வாழ்க்கையில் எப்படி கடைபிடிக்கலாம் என்று சிந்தித்து பாருங்கள். இப்படி நீங்கள் செய்யும்போது வேதாகமத்தை தியானிப்பது உங்களுக்கு மிகவும் பிடித்துவிடும். எப்போதும் உங்களுடைய வேதத்தை நீங்கள் திறக்கிறவர்களாக மாறிவிடுவீர்கள். ஒரு பெரிய மாற்றத்தையும் ஆசீர்வாதத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் பார்ப்பீர்கள். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். வெறுமனமே வாசிப்பது மட்டுமல்ல பிரியமானவர்களே, தியானிப்பது. இப்படி ஒவ்வொரு நாளும் செய்து பாருங்கள். உங்களுக்கு மிகவும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். இந்த வீடியோனுடைய அடுத்த பகுதியை நாம் அடுத்த வாரத்தில் பார்க்கலாம். இன்னும் எப்படியெல்லாம் வேதத்தை தியானிக்கலாம், எந்தெந்த புத்தகங்களை தியானிக்கலாம் என்று அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நம்முடைய சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இம்மட்டும் நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு ஆதரவுக்காகவும் கிறிஸ்துவுக்குள் நான் உங்களுக்கு நன்றியாக இருக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாளிலே நம்முடைய சேனல் மானிட்டேஷன் ஆகிவிடும். எல்லாம் உங்களுடைய தயவுதான். நீங்கள் செய்த ஒவ்வொரு கமெண்ட்டும் சப்ஸ்கிரைபரும் எனக்கு மிகவும் ஊக்கமாக இருந்தது. தொடர்ந்து கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோக்களை அனுப்பி வையுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஜெபங்களில் என்னையும் மறக்காதிருங்கள். நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஜெபிக்கும்போது அடியேனையும் நினைத்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆமேன், ஆமேன்.